பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. தினேஷ் இன்னைக்கு சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ஃபியூச்சர்ல ஃபைஷு மனசுலையும் இப்படிதான் ஒரு எண்ணம் வருமா? அவளும் யார்கிட்டையுமே எதையும் சொல்ல முடியாம ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி மீரா மாதிரி அவளும் ஃபியூச்சர்ல ஆகிடுவாளா? ஐயோ கடவுளே, அப்படி மட்டும் எதுவும் ஆகிடக்கூடாது. நான் இப்பதான் கொஞ்ச நாளா ஃபைஷுவால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா என் ஃபைஷுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னால அதை சத்தியமா தாங்கிக்கவே முடியாது. என் லைஃப்ல சந்தோஷம்னு ஒன்னு திரும்பி வரும்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்லடி. ஆனா என் லைஃப்ல நீ எப்ப வந்தியோ அப்பல இருந்து என் லைஃப் நல்லா கலர்ஃபுல்லா மாறிச்சுடி வைஷு. எல்லாம் பொண்ணால தாண்டி, பொண்ணாலதான். டெய்லியும் நீ தகட்ட அவ்வளவு அன்பை என் மேல கொடுத்துக்கிட்டே இருக்கடி. பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க சத்தியமா நான் கொடுத்து வச்சிருக்கணும் வைஷு. ஆனா எனக்கு தினேஷ் சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு சத்தியமா ஒரு பக்கம் பயமா இருக்குடி. எங்க ஃபியூச்சர்ல நீ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுவியோன்னு. ஃபைஷு என்னால உன்னை மிஸ் பண்ண முடியாதுடி. அட் த சேம் டைம் என்னால நீ கஷ்டப்படுறதை என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுடி. நீ எதுக்காகடி வைஷு இப்படி எனக்கு டெய்லி தகட்ட அன்பா அள்ளி கொடுக்குற? ஒரு நாளும் ஒரு விதத்திலையும் நீ என் மேல கொடுக்குற லவ்வ பார்த்து நான் எவ்வளவு நாள் கர்வமா இருந்திருக்கேன்னு தெரியுமாடி. ஆனா சத்தியமா அதுக்குள்ள நான் பொருத்தமே இல்லாதவனே எனக்கு மறுபடியும் தோணுதுடி. முன்னாடி நான் எந்த குற்ற உணர்ச்சியில இருந்தனோ அதே குற்ற உணர்ச்சி எனக்கு மறுபடியும் வந்துட்டுடி. முன்னாடியாச்சும் எனக்கு ஒண்ணு பிடிக்கும் அவ்வளவுதாண்டி. ஆனா இப்போ உன் லைஃப் ஃபுல்லாவே நான் உன் கூட வரணும்னு ஆசைப்பட்டு உன்னை நெஞ்சில சுமக்க ஆரம்பிச்சிட்டேன்டி. ஆனா இப்போ எங்க ஃபியூச்சர்ல உன்னை நான் இழந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்குடி. லைஃப்ல எந்தவித ஹோப்பும் இல்லாம லைஃபே வாழ பிடிக்காம நான் எத்தனையோ நாள் இருந்திருக்கேன்டி. ஆனா நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு லைஃப்னா என்னன்னே புரிஞ்சது. நீ எனக்கு அவ்வளோ ஹோப் கொடுத்துருக்கடி, இந்த லைஃப் என்னாலையும் சந்தோஷமா வாழ முடியும்னு. எனக்கு பயமா இருக்கடி வைஷு. எங்க ஃபியூச்சர்ல மனசுல என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு முன்னாடி இவரு இன்னொருத்தர லவ் பண்ணவர் தானே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருமோன்னு. அப்படி மட்டும் ஒரு எண்ணம் உன் மனசுல வந்துச்சுன்னா சத்தியமா என்னால அதை தாங்கிக்கவே முடியாதுடி, தாங்கிக்க முடியாது. ஏன்னா உன்ன அந்த அளவுக்கு விரும்புறேன்டி வைஷு. என் மனசு ஃபுல்லா நீ மட்டும் தாண்டி இருக்க. எந்த ஒரு நிலையிலுமே உனக்கு அப்படி ஒண்ணு எண்ணம் வந்துடவே கூடாதுடி வைஷு, வந்துடவே கூடாது. எனக்கு சத்தியமா இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலடி, தெரியல. நமக்கு நிச்சயமாயிட்டுங்கிற காரணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்ல என் வைஷு ஃபியூச்சர்ல கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணுமா? எதுவுமே தெரியல வைஷு, எதுவுமே தெரியல. என்ன இது, அர்ஜுனுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறோம் ஆனால் சுத்தமாக கால் கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. இந்நேரத்துக்கு அர்ஜுன் கிட்டேருந்து மெசேஜ் இல்லைன்னா ஃபோன் கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் அர்ஜுன் கிட்டேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மெசேஜ் கூட வரவே இல்லை. சரி நம்மளே பண்ணலான்னு பார்த்தாலும் அவருக்கு ஃபோன் சுத்தமாக போகவே மாட்டேங்குது. என்னாச்சுன்னே தெரியலையே. என்ன மேடம் ஃபோனே எப்படி பச்சைக்கன் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லடி வைஷு, நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுலே தெரியுது ஏதோ ஒன்று இருக்குன்னு. என்னடி ஆச்சு உனக்கு? நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நேரமாக ஃபோனே தான் கையில் வச்சுட்டு இருக்கேன். என்னாச்சு உனக்கு? இல்லை மித்து, அது அர்ஜுனுக்கு தான் ட்ரை பண்ணேன், கால் போகவே இல்லடி, அதான். அடப்போடி, இதுதான் மேட்ரா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஏண்டி இதெல்லாம் ஒரு மேட்ராடி? ஒருவேளை சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கும், அதனால கூட அர்ஜுனுக்கு கால் போகாமல் இருந்திருக்கும். வெயிட் பண்ணு, அவர் எப்படியா இருந்தாலும் உனக்கு கால் பண்ணிடுவார்ல, வெயிட் பண்ணு, கண்டிப்பாக அவரே பண்ணுவார். இல்லை மித்து, அர்ஜுன் கிட்டேருந்து ஈவினிங்லேருந்தே ஃபோன் மெசேஜ் எதுவுமே வரலடி. அவர் பண்ணலையேன்னு தான் நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். பட் சுத்தமாக கால் கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது மித்து. வைஷு என்ன சொல்கிற நீ? ஆமாம் மித்து, எப்போவுமே ஃபோன் பண்ண முடியலன்னா மெசேஜ் ஆச்சும் பண்ணிடுவாருடி, பிஸியாக இருக்கேன் அப்படி இப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் கூட வரவே இல்லை மித்து. நானும் அவர் ஒர்க்கில் பிஸியாக இருப்பாருன்னு தான் விட்டுட்டேன்டி. ஆனால் இப்போ ஒரு வீட்டில் சும்மா தானடி இருப்பார். ஆனால் இப்போவும் எனக்கு மெசேஜ் ஃபோன் எதுவுமே பண்ணலைன்னா அதான் மித்து ஒரு மாதிரி இருக்குது. பத்தாததுக்கு என் ஃபோன்லேருந்து அவருக்கு சுத்தமாக கால் போகவும் மாட்டேங்குது தெரியுமா?
வைஷு ரிலாக்ஸ் டி. இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகுறா? இங்கே பாரு வைஷு, ஒருவேளை அர்ஜுன் வீட்டில் கூட பிஸியாக இருந்திருக்கலாம்ல, அதனால கூட அவர் உனக்கு ஃபோன் மெசேஜ் எதுவும் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அண்ட் நீ அவருக்கு கால் பண்ணும்போது கால் கனெக்ட் ஆகலைன்னு சொன்னல, சிக்னல் ப்ராப்ளமாக கூட இருந்திருக்கலாம்லடி. ஃப்ரீயாக விடுறி. அர்ஜுன் என்னைக்காச்சும் உங்ககிட்ட பேசாமல் இருந்திருக்காரா என்னஹா? அதனால ஃப்ரீயாக விடு, கண்டிப்பாக அவர் பேசுவார். அதான் மித்து, எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. அர்ஜுன் இது வரைக்கும் எனக்கு ஃபோன் மெசேஜ் பண்ணாமல் இருந்ததே இல்லடி. ஆனால் எனக்கு திடீர்னு எதுவுமே பண்ணாமல் இருக்காரு. அதுவும் டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தியா? 12 ஆகுது. இப்போ வரைக்கும் அவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் கூட வரலடி. அதாண்டி அவர்கிட்ட பேசாமல் ஒரு மாதிரி இருக்குது. மித்து, நான் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கவா? வைஷு, ஏற்கனவே டைம் ரொம்ப ஆகிடுறி. நீ முதல்ல தூங்குவா. காலையில் எப்படியா இருந்தாலும் அர்ஜுன் உனக்கு கால் பண்ணி பேசுவார். மித்து ப்ளீஸ் டி. இவ்வளோ நேரம் அவருக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன், பட் சுத்தமாக கால் கனெக்ட் ஆகவே இல்லைடி. லாஸ்ட்டாக ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணுறேன். அப்போவும் கால் கனெக்ட் ஆகலைன்னா நான் கண்டிப்பாக தூங்க வரேன். ஓகே? நான் என்ன சொன்னாலும் இப்போ நீ கேட்குற நிலைமையில இல்லை. சரி ஓகேடி, கால் ட்ரை பண்ண. ஓகே மித்து. கடவுளே எப்படியாச்சும் அர்ஜுனுக்கு கால் கனெக்ட் ஆகணும். ப்ளீஸ். மித்து கால் கனெக்ட் ஆகுது. ரிங் போகுது. சரிடி, ஃபோன் அட்டன் பண்ணிட போறாரு. முதல்ல பேசு. வைஷு, என்னது ரிங் போயிட்டே இருக்கு, அர்ஜுன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்றது? ப்ளீஸ் அர்ஜுன், ஃபோன் எடுங்க. வைஷு, என்னாச்சுடி? ரிங் போகுதுடி, ஃபோன் ஆனால் எடுக்கல. நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன்டி வைஷு. எந்த டைம்ல நீ வேற கால் பண்ணி என் குழப்பத்தை இன்னும் அதிகமாக்குறடி. எனக்கு நல்லா தெரியும்டி, என்கிட்ட இருந்து ஃபோன் வரும்னு ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ கால் பண்றேன்னு. ஆனா சத்தியமா என்னால இப்போ எடுக்க முடியாதுடி. எடுத்து உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலடி வைஷு. சாரி. வைஷு, என்னாச்சுடி? மித்து, இவ்வளோ நேரம் கால் சுத்தமா கனெக்டே ஆகலடி. ஆனா இப்போ ரிங் போகுது, அர்ஜுன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாருடி. வைஷு ரிலாக்ஸ் டி. ஒருவேளை அர்ஜுன் தூங்கிருக்கலாம்ல, இப்போ டைம் ரொம்ப ஆகிடுச்சு. ஒருவேளை அர்ஜுன் தூங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவரு ஒரு கால் அட்டன் பண்ணல. இல்லைன்னா அர்ஜுனாச்சும் கால் அட்டன் பண்ணாம இருக்கிறதாச்சும். என் மூளைக்கு எல்லாம் புரியுதுடி, ஆனா என்னமோ தெரியலடி. என் மனசு அர்ஜுன் கிட்ட பேசணும்னு சொல்லுது மித்து. நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன்டி. இல்லடி, அது சரி ஓகே, நீ இன்னொரு டைம் ட்ரை பண்ணு. சரி மித்து. வைஷு, என்னாச்சு? அது மறுபடியும் ரிங் போகுதுடி, ஆனா கால் இன்னும் அட்டன் ஆகவே இல்லடி. வெயிட் பண்ணடி, எடுப்பாரு. வைஷு, நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன்டி. நீ வேற கால் மேல கால் பண்ணிக்கிட்டே இருக்கடி. என்னால சத்தியமா முடியலடி. மூளை உன் காலை அட்டன் பண்ணாதுன்னு சொல்லுது, மனசு உன் காலை அட்டன் பண்ணி இப்பவே உன்கிட்ட பேசுன்னு சொல்லுதுடி. மனசுக்கும் மூளைக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தவிக்கிறேன்டி. என்னால சத்தியமா என்ன பண்றதுன்னே தெரியலடி. ஆனா நான் ஒரு வாட்டியாச்சும் ஃபோன் அட்டன் பண்ணி பேச மாட்டேனான்னு தானடி நீ இத்தனை வாட்டி எனக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்க. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? இல்ல, அவளுக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படியா இருந்தாலும் அவகிட்ட பேசுவேன்னு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் அவன் எனக்கு காலே பண்ணியிருக்கான். இதுக்கு மேல அவ கால் அட்டன் பண்ணாம இருந்தா அது சரி வராது. அட்டன் பண்ணி பேசணும். ஹலோ. தேங்க் காட். அர்ஜுன் பேசுறது கேக்குதா? அர்ஜுன், நான் வைஷு பேசுறேன். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அர்ஜுன்? சொல்லு வைஷு, என்ன விஷயம்? அர்ஜுன், என்ன விஷயமா? என்ன அர்ஜுன் நீங்க? ஈவினிங்லேருந்து உங்ககிட்டேருந்து ஒரு ஃபோன் ஒரு மெசேஜ் கூட காணும் தெரியுமா? நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா அர்ஜுன்? நீங்கள் ஈவினிங் என்ன சொல்லிட்டு போனீங்க என்கிட்ட? நான் கிளைண்ட் ஒருத்தவங்கள மீட் பண்ண போகிறேன்டி. அவங்கள பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணலைனாலும் மெசேஜ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல. ஆனால் இப்போ வரைக்கும் உங்ககிட்டேருந்து ஒரு ஃபோன் மெசேஜ் எதுவுமே வரல அர்ஜுன். ஏன் என்னாச்சு உங்களுக்கு? அர்ஜுன் பேசுறது உங்களுக்கு கேட்குதா அர்ஜுன்? அது பிஸியாக இருந்தேன், அதான் பேச முடியல. அது சரி, பிஸியாக இருந்தீங்கன்னா சார் எப்போவுமே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவீங்க. மெசேஜ் பண்ண கூட உங்களுக்கு டைம் இல்லையா என்ன? போங்க அர்ஜுன், நான் உங்க மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன். வைஷு, தூக்கம் வருது, காலையில் பேசலாமா? அர்ஜுன், என்னாச்சு அர்ஜுன்? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன? இல்லை, அது ரொம்ப தலைவலிக்குது, ரொம்ப தூக்கம் வேற வருது, அதான். சரி ஓகே, நான் ஃபோனை வைக்கிறேன், பாய். அர்ஜுன், ஒரு நிமிஷம். என்ன இவரு பேசிட்டு இருக்கும்போதே காலை கட் பண்ணிட்டாரு? என்னாச்சு இவருக்கு? ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி வேற பேசினாரு. ஒருவேளை உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? வைஷு, என்னாச்சுடி? அதான் அர்ஜுன் கிட்ட பேசிட்டியே, பின்ன எதுக்கு இப்பவும் டல்லா இருக்கனே? மித்து, இல்லடி, அது அர்ஜுன் எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பேசுறாரு, அதான்டி. வைஷு, ஒருவேளை அர்ஜுன் தூங்கிட்டு இருக்கும்போது நீ கால் பண்ணியே என்னவோ, அதனாலதான் அவரு சரியா பேசாத மாதிரி உனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு வைஷு, டைம் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீ வந்து தூங்கு, எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம், ஓகே? வைஷு, தூங்கிட்டு தாண்டி பேசுறேன். வைஷு,
மித்து நீ போடி, நான் இதோ வரேன். சரிடி, நான் போய் பாட்டிலில் தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணி காலி ஆயிடுச்சு. இங்கே பார்வை ஷூ தேவையில்லாமல் எதையும் யோசிக்காம ஒழுங்கா வந்து படு. ஓகே? சரி மித்து, நீ போ, நான் வரேன். என்னாச்சு இவருக்கு? எப்போவுமே ஃபோன் பேசும்போது நான் டைம் ஆச்சு அர்ஜுன் தூங்கலான்னு சொன்னால் கூட அவர் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுடின்னு அவ்வளோ கெஞ்சுவார். இன்றைக்கி என்னடானா அவரே எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறாரு. நான் என்ன பேச வரேன்னு கூட கேட்காம ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. என்னாச்சு இவருக்கு? எப்போவுமே பாப்ஸ்னு அத்தனை தடவை கூப்பிடுவார். எனக்கு ஒரு டைம் கூட கூப்பிடவே இல்லை. எப்போவுமே லவ் யூன்னு அத்தனை வாட்டி சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு ஒரு வாட்டி கூட சொல்லவே இல்லை. என்னாச்சு இவருக்கு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? இல்லைன்னா மித்து சொல்கிற மாதிரி தூக்கத்தில் தான் பேசியிருப்பாரா? ஐயோ, என்னன்னு தெரியலையே. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம், அவர் ஒரு வேளை தூங்கினார்னா எதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம். கரெக்டு. சரி, ஓகே, போய் தூங்குவோம். அப்போ தான் காலையில் எழுந்து அர்ஜுனுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஃபைஷு சாரிடி. ரொம்ப நான் எதுக்கு இப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்றேன்னு எனக்கு சத்தியமா தெரியலடி. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன்டி. இன்னைக்கு தினேஷ் அவன் தங்கச்சி மீராவை பத்தி சொன்னோன்னே எனக்கு சத்தியமா உன் நினப்பு தாண்டி வந்துச்சு. எங்க மீரா மாதிரி நீயும் ஸ்ட்ரெஸ் ஆகி ஏதாச்சும் பண்ணிப்பீன்னு எனக்கு பயமா இருக்குடி வைஷு. ஐயோ, நான் என்ன பண்றதுன்னே சத்தியமா தெரியலடி. என்ன இது? அர்ஜுனுக்கு காலையில் ஃபோன் ட்ரை பண்ணோம். அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. சரி, ஓகே, ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் பேசலான்னு பார்த்தா அவர் காலையிலேருந்து ஆஃபீஸில் சுத்தமாக காணும். என்னாச்சு இவருக்கு? வைஷு சாரிடி, கரெக்டாக சாப்பிட போகிற டைமில் தான் இந்த மொட்டை மேனேஜர் கேபினுக்கு வர சொல்லுவான். சரிடி, நான் போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ண. ஓகே? வைஷு உங்ககிட்ட தான் சொல்கிறேன்டி. சரி மித்து, நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். சரிடி, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நம்ம 2 பேர் சேர்ந்து லஞ்சுக்கு போகலாம். ஓகே? சரி மித்து. என்ன இந்த மொட்டை மண்டையன் என்ன கேபினுக்கு வர சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லஞ்சு கிளம்பி போயிட்டான். வேணும் தான் பண்ணுவான். இரு ஒரு நாள் உன் மொட்டை மண்டையில நான் நங்குன்னு ஒரு கொட்டு வைக்கல. பேர் மித்துவே இல்லை. ஐயோ, வைஷு வேற லஞ்சுக்கு வெயிட் பண்ணுவால. முதல்ல சீக்கிரம் போகணும். ஹே ஜெனி, வாட் a surprise. எப்படி இருக்க நீ? யாதி, ஐ அம் குட். வாட் அபௌட் யூ? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஜெனி. ஆமா, யுஎஸ்ல இருந்து நீ எப்போ வந்த? மார்னிங் தான் வந்தேன். வந்தோடனே உன்னை பார்க்க வந்துட்டேன். யார் இவ? ஹிட்லர் கூட இப்படி பல்ல இழிச்சு பேசிட்டு இருக்கா. அதுவும் அவ ஆளும் மூஞ்சும் அவ போட்டுக்க ட்ரெஸ்ஸும். சின்ன இது கீழே எதையுமே காணும். ஒருவேளை வர வழியில நாக்கி ஏதாச்சும் பிடிச்சி இழுத்துருச்சா? இவ யார் இவ? இவன் கூட எதுக்கு நின்று பேசிட்டு இருக்கா? இவனும் பதிலுக்கு நல்லா பல்ல கட்டி பேசிட்டு இருக்கா. யார் இவ? முன்ன பின்ன இங்க பார்த்ததே இல்ல. ஒருவேளை ஃப்ரெண்டோ இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸோ? யாருன்னே தெரியலையே. இவனும் பேசிட்டு இருக்கா. ஐயோ மித்து, இவன் யார்கிட்ட பேசினா உனக்கே வந்திருக்கு? ஆமா, இவன் யார்கிட்ட பேசினா எனக்கே வந்திருக்கு. எனக்கே 1008 வேலை இருக்கு. இது எனக்கு ரொம்ப முக்கியமா? இருந்தாலும் அப்படி என்ன 2 பேர் பேசுறாங்க? ஹே ஜெனி, ரியலி? டேய், அதத்தானே இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய் ஆதி, நான் உன்னை சொல்லி ஆகணும். நீ பாக்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கடா. சும்மா சினிமா ஹீரோ மாதிரி அப்படி இருக்க போ. என்ன இவ இந்த ஹிட்லரை வாடப்போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் பல்ல காட்டிட்டு இருக்கான். இங்க என்னதான் நடக்குது? ஹே ஜெனி, என்ன காமெடி பண்றியா? காமெடியா? ஆதி, நான் ரியலா சொல்றேன் ஆதி, நீ பாக்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கடா. அது சரி, நீயும் தான் முன்ன விட இப்ப ரொம்ப அழகா மாறிட்ட. இங்க என்ன நடக்குது? அவ ஒரு பக்கம் இவளை பார்த்து நீ ஹேண்ட்ஸமா இருக்க, ஸ்மார்ட்டா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் என்னடான்னா பதிலுக்கு அவளை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை மித்து கூல். இவன் யார்கிட்ட பேசினா என்ன வந்திருக்க? உனக்கு இங்க 1008 வேலை இருக்கு. நீ போய் அதை ஃபர்ஸ்ட் போய் பாரு. ஆமா, இவன் யார்கிட்ட என்ன பேசினா எனக்கு என்ன வந்திருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. டேய் ஆதி, நான் அழகுன்னு எனக்கே தெரியும்டா. நீ வேற சொல்ல வேண்டாம், சரியா? நீ என்ன மாறவே இல்ல. சரி, ஓகே, நீ எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க, ரிட்டர்ன் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன். நீ எப்பவுமே திருந்த மாட்டல ஜெனி. ஜெனியாச்சும் திருந்துறதாச்சும் நோ வே ஆதி. சரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கே நின்று பேசிட்டு இருக்க போறா? உள்ள வா, கேபின்ல போய் பேசலாம். டேய் ஆதி, இல்லடா, இப்ப நான் அர்ஜென்ட்டா கிளம்பி ஆகணும். சரி, போற வழியில உன்னை பார்த்துட்டு போலாமே தான் வந்தேன். கண்டிப்பா இன்னொரு நாள் நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன். ஓகே? சரி, சொன்ன மாதிரி வந்தா சரிதான். நீ வந்தனா ஜானு ரொம்ப ஹாப்பியாகும் ஜெனி. ஒழுங்கா வீட்டுக்கு வா. ஓகே? ஐயோ ஆமால, ஜானு பாட்டி எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. நீ வந்தனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா வரேன்டா ஆதி. ஓகே? ஓகே ஜெனி.
ஹே மித்துக்குட்டி, நீ இந்த டைம்ல இங்க என்ன பண்ற? ஏ நான் இங்க வந்தது சாருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஹே என்னடி பேசுற நீ? எதுவுமே புரியல. ஆமா ஆமா, உனக்கு நான் பேசுறதெல்லாம் புரியாது, ஆனா மத்தவங்க பேசுறதெல்லாம் நல்லா புரியும். என்ன பேசுறா இவ? ஒண்ணுமே புரியல. ஆதி யாரடா இது? இவ வேற ஒருத்தி சும்மா எனக்கு நேராவே இவனை பாடா போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நானே இவனை பாடா போறான்னு சொன்னதில்ல, இவ வார்த்தைக்கு வார்த்தை பாடா போறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இவள மித்து கூல் கூல் கூல். அத்தான் நான் யாருன்னு கேக்குறாங்க பாருங்க. அத்தான் சொல்லுங்க நான் யாருன்னு. மித்துக்குட்டி, இப்போ இப்படி என்ன சொன்ன? ஏத்தான் நான் சொன்னது உங்களுக்கு காதுல விழலையா என்ன? மனைவி, என் காதுல நல்லா விழுந்துச்சு மனைவி. பின்ன என்னத்தான்? அதான் அவங்க நான் யாருன்னு கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. டேய் ஆதி, போங்கிட்ட தான் கேக்குறேன், யாரடா இவங்க? ஹே ஜெனி, சாரியா, இது மித்ரா. மித்ரா, நைஸ் நேம்டா. இவங்க யாருன்னு கேட்டா நீ என்ன சொல்லவே இல்லையே. சோ போங்கிட்ட தானே கேக்குறாங்க, நான் யாருன்னு சொல்லு. என்னாச்சு இவளுக்கு? ஒரு மாதிரி கோமா இருக்க மாதிரி தெரியுது. எதுக்காக இவ இப்படி சடனா கோமா இருக்கா? ஓ, மேடம்க்கு பொசசிவ் ஆகுதா? அது சரி. இப்ப பாருடி மாமாவோட ஆட்டத்தை. என்ன நீ கேட்ட? இவங்களா? இவங்க மித்ரா, என் ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாங்க, என்னோட ஸ்டாஃப். என்ன ஸ்டாஃபா? சோ சோ இங்க பாருயா. என்ன மித்துக்குட்டி? யோ சின்ன நினைச்சிருக்கோம் மனசுல நீ. அவங்க என்ன யாருன்னு கேக்குறாங்க, நீ என்ன ஸ்டாஃப்னு சொல்லிட்டு இருக்கா? ஆஹா, ஏண்டி இப்போ ஸ்டாஃப்னு சொன்னதுனால என்ன? யோ உனக்கு புரியல இல்லையா? அவங்க நான் யாருன்னு கேட்டாங்க. ஆஹா, என்ன மித்துக்குட்டி, நானும் அவ யாருன்னு கேட்டதுக்கு தானடி பதில் சொன்னேன். நீங்க ஸ்டாஃப்னு என்னடி பேசுறேன்? எனக்கு எதுவுமே புரியல. சின்னவ அவ நான் சாரி இவனுக்குன்னு கேக்குறான். இவன் என்னடா பொதுவா என்ன ஸ்டாஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் வேணும்னு பண்றானா இல்ல சின்னனே தெரியல. ஐயோ கடவுளே. மித்து இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஆமா, ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் நீ ஸ்டாஃப் தானே. அவன் அந்த அர்த்தத்துல தான் சொல்லியிருக்கான். கரெக்ட். ஐயோ இருந்தாலும் அவகிட்ட எதுக்காக என்ன ஸ்டாஃப்னு சொல்றான்? ஐயோ கடவுளே. மனைவி, என்னாச்சு மனைவி? ஒன்னும் இல்ல, அது எனக்கு வேலை நிறைய இருக்கு, நான் கிளம்புறேன். பாய். ஐயோ மித்துக்குட்டி, உனக்கு இவ்வளவு கோபம் வருது. உண்மையாவே இந்த கோபத்துக்காகவே உன நல்ல வெறுப்பேத்தலாம் போல இருக்கே. நீ கோபத்துல கூட அவ்வளவு கியூட்டா இருக்கடி. ஐ லவ் யூ மித்துக்குட்டி. டேய் என்னடா அங்கேயே பாத்துட்டு இருக்க? என்ன ஜெனி? டேய் யாரடா அந்த பொண்ணு? உன் பக்கத்துல இவ்ளோ க்ளோஸா வந்து நிக்கிறா. நீயும் அந்த பொண்ணு இவ்ளோ நெருக்கமா வந்து நிக்கும்போது எதுவுமே சொல்லாம நிக்கிற. உனக்கு யூசுவலா எந்த பொண்ணுமே தொட்டு பேசினா பிடிக்காது, என் பக்கத்துல வந்து நின்னா கூட பிடிக்காது. ஆனா இந்த பொண்ணு உன்கிட்ட அவ்ளோ க்ளோஸா நிக்கிறா, நீயும் பல்ல காட்டிட்டு நிக்கிற. யாரடா அந்த பொண்ணு? ஜெனி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு. அது இவங்களோட தான். என்னடா சொல்ற? அது சரி, சும்மா சொல்லக்கூடாதுடா. ஃபியான்சே பாக்குறதுக்கு செம்ம கியூட்டா இருக்காங்கடா. உண்மையாவே உங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல பாக்கும்போது நாட் ஃபார் ஈச் அதர் தான் ரெண்டு பேரும். அப்பவே நினைச்சேன், என்னடா இது, எந்த பொண்ணையுமே நீ பக்கத்துல நெருங்க விட மாட்டியே, இந்த பொண்ணு மட்டும் எவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்களேன்னு இப்பதான்டா புரியுது. நீ நடத்து உன் ஃபியான்சேவை உன் ஆபீஸ்லயே வச்சுக்கிட்டு ரொமான்ஸா? ஹே அப்படிலாம் இல்ல. டேய் அடங்குடா. மித்ரா வந்தோனே நீ அவங்கள பத்தி எப்படி சொல்லி விட்டனே நான் தான் பார்த்தனே. அதுக்கப்புறமா எப்படா நீ என்கிட்ட சமாளிக்கிற? என்னைக்கவுடா ஆதி, உன்னை நினைக்கும் போது உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எங்கடா நீ லாஸ்ட் வரைக்கும் ரோபோ மாதிரி எந்த பொண்ணு பின்னாடியே சுத்தாம இப்படியே இருந்துருவியோன்னு நினைச்சேன். அட் லாஸ்ட் ஃபைனலி ஆதிக்கும் கல்யாணம் ஆக போகுது. உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. சரிங்க மேடம். ஆதி என்னடா இது? நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போற, நான் யாரு இவங்கன்னு கேட்டோனே நீ ஃபியான்சேன்னு சொல்லாம எதுக்குடா ஸ்டாஃப்னு சொன்ன? பாவண்டா அவங்க கோச்சிக்க போறாங்க. கோச்சிக்க போறாங்களா? இல்ல, கண்டிப்பா கோச்சிக்கிட்டு தான் இருப்பா. டேய் லூசு, என்னடா சொல்ற? கோச்சிப்பாங்கன்னு தெரிஞ்சும் பின்ன எதுக்குடா அப்படி சொன்ன நீ? ஹே ஜெனி, அதெல்லாம் அப்படிதான், உனக்கு சொன்னாலும் புரியாது. சின்னமா போடா, சத்தியமா எனக்கு எதுவும் புரியல. சரிடா ஆதி, எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்டா. பை. ஓகே ஜெனி, பை, see you later. பை டாடி. இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். அவ யாருன்னு கேக்குறா. இவன் என்னடானா அவகிட்ட நான் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை வரட்டும், மித்து குட்டி மித்து பாப்பா மனைவி பொண்டாட்டி அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு வரட்டும், அப்புறம் பிரச்சனை அவனுக்கு. மித்து என்னாச்சுடி? பொண்ணுல விஷயம். சரி வா, லஞ்சுக்கு டைம் ஆகுதுல, போலாம் வா. சரிடி, வா போலாம். மீனாட்சி
சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா மீனாட்சி, அது ஒன்றும் இல்லைம்மா. வரப்போகிற தீபாவளி நம்ம வருணுக்கும் தன்யாவுக்கும் தலை தீபாவளியில், அதனால நம்ம முறைப்படி அவங்க வீட்டுக்கு போயிட்டு 2 பேரையும் தலை தீபாவளிக்கு அழைக்கணும் இல்லையா? அதனால தான்மா ஈவினிங் ரெடியாரு, நம்ம போய் கூப்பிட்டு வந்துடலாம். ஓகே? சரிங்க அத்தை. அத்தை அப்புறம் நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு நல்லா புரியுது. இப்போ மருமக 2 பேருக்கும் நீ எடுத்து வச்சிருக்க புடவைய போய் கொடுத்துட்டு அப்படியே அவங்களையும் தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லணும், அதானே? ஆமாட்டே. அது சரி, என் மருமகளை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. ஈவினிங் நம்ம அப்படியே லக்ஷ்மி வீட்டுக்கு போயிட்டு 2 பேரையும் தீபாவளி அன்னைக்கு வர சொல்லிட்டு வந்துடலாம். சரியா? சரியத்த. அப்புறம் மீனாட்சி, நான் மறந்தே போயிட்டேன் பாருமா. நாளைக்கு ஆதி அர்ஜுன் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ லக்ஷ்மிக்கு எத்தனை இன்விடேஷன் வேணும்னு அவங்க கிட்ட கேட்கணுமா, மறந்துடாத. நீ எனக்கு ஞாபகப்படுத்து. சரியா? சரியத்த, கண்டிப்பா நான் போகும்போது ஞாபகப்படுத்துறேன். சரிம்மா மீனாட்சி, நீ போய் வேலையை பாரு, முடிச்சு சொல்லுமா, நம்ம கிளம்பலாம். சரிங்க அத்தை. ஐஷு, கிளம்பலாமா? போலாம் மித்து. ஐஷு, என்னாச்சு உனக்கு? நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்க. என்னாச்சு உனக்கு? இல்லை மித்து, அது அர்ஜுனை காலையிலேருந்து இன்னும் பார்க்கவே இல்லை. இப்போ பாரு, வீட்டுக்கே கிளம்ப போகிறோம். இப்போ வரைக்கும் அவரை பார்க்கவே இல்லடி, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐஷு, ஒருவேளை அர்ஜுன் கிளைண்ட்ஸை பார்க்கறதுக்காக வெளியில போயிருந்துருக்கலாம்ல? எல்லாம் சரிதாண்டி, ஆனால் என்னமோ தெரியல, அர்ஜுனை பார்க்கணும் போல இருக்கு. மிது மிது, அது அது அர்ஜுன் மாதிரி தெரியுதுடி. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வைஷு, பார்த்து போடி. இந்த ஹிட்லர் எதுக்கு இப்போ எனக்கு கால் பண்ணுறான்? இவங்க மேலே ஏற்கனவே செம கோவத்தில் இருக்கேன். சிலவ கால் வேற பண்ணுறான். கால் பண்ணி கேபினுக்கு வர சொல்லுவான். மித்து, நீ அட்டன் பண்ணாதடி. ஐயோ, சும்மா அட்டன் பண்ணல விட மாட்டான் போல இருக்கு. சிவனா, ஹலோ. ஹாய் மித்து பாப்பா. என்ன? அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி. நீ கொஞ்சம் கேபின் வாயேன். இங்க பாரு, என்னால வர முடியாது, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பாய். ஏய் இருடி, அது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், அதான் ப்ளீஸ் வாயேன். இங்க பாரு, என்னால வர முடியாது. ஹலோ ஹலோ. சின்ன போனை வச்சிட்டான். சிவனா, ஹாய் மித்து பாப்பா. சொல்லுங்க பாஸ், எதுக்கு என்ன வர சொன்னீங்க? என்ன பாஸா? ஆமா, நான் உங்களுக்கு ஸ்டாஃப்னா நீங்க எனக்கு பாஸ் தானே பாஸ்? ஓ, அதான் மேட்ரா. அப்போ மேடம் இன்னும் கோவத்துல தான் இருக்காங்க போல இருக்கே. மித்துக்குட்டி கோவத்தை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியாதா? இப்போ பாருடி. ஏய், இங்க பாரு, இப்ப எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறா? ஒரு தள்ளி போ. யாது முடியாது மித்துக்குட்டி. ஐயோ, ஹே, என்ன? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல, என்னன்னு சொல்லு, நான் கிளம்புறேன். சொல்றேன். ஆமா, நீ எதுக்கு இப்போ என்கிட்ட இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கா? என்னாச்சு மித்துக்குட்டி? என்னது கோமாவா? நானா? ஹே, இங்க பாரு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுக்கு உங்ககிட்ட கோவமா பேசணும்? இங்க பாரு, சும்மா தேவலாம என்கிட்ட பேசாத. என்ன என்கிட்ட பேசணும்னு சொன்னியோ அதை முதல்ல சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்புறேன். ஓ அப்படியா? நீ என் மேல கோமா இல்ல? ஆமா, நான் உன் மேல கோமா இல்ல. போதுமா? போதும். நீ என் மேல கோமா இல்லதான், இருந்தாலும் என்னமோ தெரியல, உன்னை சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தோணுது. சோ புரியல. சோ இப்ப புரியும் பாரு. என்ன நினைச்சுக்கோ மனசுல நீ? ஆனா இப்படியே பண்ணிட்டு இருக்க. மோவனே, இன்னொரு வாட்டி பண்ணணும்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். பல்ல உடைச்சு கையில கொடுத்துரும். முதல்ல விடு, என்ன விடு. ரொம்ப தாண்டி பண்ற. சரி ஓகே, உனக்கு பிடிக்கலனா நான் கொடுத்ததை திரும்ப கொடுத்துட்டு போ. என்னது? விடு, என்ன முதல்ல விடு. விடுறேன். மித்துக்குட்டி ஒரு நிமிஷம். என்ன? அது ஐ லவ் யூ மனைவி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. லூசு, விடு என்ன. பாய். இங்கதானே அர்ஜுன் இருந்த மாதிரி இருந்தது, ஆனா இப்ப காணோம். எங்க போயிட்டாரு இவரு? ஓ, அர்ஜுன் எங்க இருக்காரா? யா, தேங்க் யூ. அர்ஜுன்? எஸ்.